வேலையற்ற பட்டதாரிகளுடைய பெண் தலைமைத்துவத்தை வகிக்கிறேன் என்ற வகையில் அரசுக்கு நான் கூறிக்கொள்கிற ஒரு விடயம் 2019 இருந்து இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு அரசு நியமனங்களும் முறையான முறையில் பட்டதாரிகளுக்கு வழங்கப்படலை. ஆனால் என்பிபி அரசு தாங்கள் வந்ததுக்கு பிறகு எங்களுக்கான ஒரு தீர்வுகளை வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லியும் இவ்வளவு நாளாகியும் எந்த விதமான பட்ஜெட்லையும் எங்களோட பிரச்சனையை பற்றி பேசப்படலை. ஆனால் இந்த February 17 பட்ஜெட்டில் பட்டதாரிகளை நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அரசு உள்வாங்கணும். இது தனிப்பட்ட பட்டதாரிகளுடைய பிரச்சனையோ இல்லை பட்டதாரிகள் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லை. இது சமூக பிரச்சனை. இப்போ கிழக்கு மாகாணத்தில் 6000 வெற்றிடங்கள் இருக்கு, 6000 கிராஜுவேட் இருக்காங்க. ஆனால் ஆசிரியர் வெற்றிடங்கள் 3000 இருக்கு. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சமூகம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தத்தில் நிற்கிறோம். இப்போ ஒரு ஸ்கூலில் சயின்ஸ் படிப்பிக்கிற டீச்சர் தான் மேக்ஸ் படிப்பிக்கிறார், தமிழ் படிப்பிக்கிற டீச்சர் ஹிஸ்ட்ரி படிப்பிக்கிறார். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு முறையான முறையில் கல்வி வழங்கப்படுதா? இல்லை. இதை பேரண்ட்ஸ் கேட்கணும். எங்களோட பிள்ளைக்கு ஒரு ஆள் சயின்ஸ் படிப்பிக்கிறாருன்னா அவர் சயின்ஸ் படிப்பிக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு சமூகம் பார்த்து அதை தெரிஞ்சா இன்னைக்கு நாங்கள் படிச்சுட்டு ரோட்டில் நிற்க வேண்டிய சந்தர்ப்பமே வராது. இப்போ ஒருத்தர் ஸ்கூலில் ஒரு கவுன்சிலராக ஒர்க் பண்ணுறான்னு சொன்னால் அவர் கவுன்சிலில் டிகிரியோ டிப்ளமாவோ செஞ்சுருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தரும் தங்களுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக செஞ்சுருந்தா நாங்கள் இன்னைக்கு பிள்ளைகளோட ரோட்டில் நிற்க வேண்டிய சந்தர்ப்பமே இல்லை. இப்போ கல்வின்றது பிள்ளைகள் சமூகத்துக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயம். அந்த வகையில் அரசு இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை வழங்கணும். ஏன்னா படித்தவங்க வசதி இருக்கிறவங்க பிள்ளைகளை பிரைவேட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பாங்க. ஆனால் வசதி இல்லாத குடும்பத்திலேருந்து வர பிள்ளைகள எதிர்காலம் என்ன? அவங்களுக்கு சரியான முறையில் கல்விகள் வழங்கப்படுதா? அது கேள்விக்குறி. இதை நாங்கள் பட்டதாரிகளான நாங்கள் கேட்கக்கூடாது, பொதுமக்கள் கேட்கணும். எங்களோட பிள்ளைகளுக்கு 3000 வெற்றிடங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்குன்னு சொன்னால் அப்போ எங்களோட பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? எதிர்காலத்தில் இப்படியே போகிறோம்னா நாங்களும் கேட்காம இந்த உரிமைகளை இப்படியே விட்டால் இன்னொரு 5 வருஷத்தில் எல்லாமே பிரைவேட் மயமாகிடும். அப்போ யார் கவர்மெண்ட் செய்யக்கூடிய ஆக்கள், யார் எஜுகேஷனை வளர்க்குற? இப்போ பொருளாதாரம் நாட்டில் பிரச்சனை அப்படி இருந்தும் இப்போ சுற்றுலாத்துறை வளர்ச்சி அப்படின்னு பேசுகிறாங்க. சுற்றுலாத்துறை வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் அதில் சுற்றுலாத்துறையில் டிப்ளமா டிகிரி முடித்தவங்களை தான் உள்வாங்கணும். இப்போ சாதாரணமாக இருக்கிற ஒருவங்களை சுற்றுலாத்துறை அபிவிருத்தியில் உள்வாங்கி அது எப்போ சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அடைகிற அந்த நொலேஜில் இருக்கிறவங்கள நொலேஜி கொண்டுட்டு வாங்க. இப்போ எக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் ஒரு டிரைவர் ஒரு ஆள் எடுக்கிற அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அவர் OL அல்லது AL எக்ரிகல்ச்சர் எடுத்திருக்காரா? ஆரம்பத்திலேருந்து அடிமட்டம் வரைக்கும் ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களே தெரிவு செய்யுங்க. அப்போ தான் நாடு வளர்ச்சி அடையும். அந்த ஒரு ஃபீல்டுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தங்களை போட்டு நியமனம் செய்யும் போது அது சரியான முறையில் நாடு அபிவிருத்தி அடையாது. இதே சூழல் எனக்கு பிறகு எந்த பிள்ளைகள் என்ற பேர பிள்ளைகள் இப்படியே வந்துட்டு இருக்கும். இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் எந்த விதமான நியமனங்களும் போராட்டம் இல்லாமல் வழங்கப்படலை. அந்த முறை தவிர்க்கப்படணும். யூனிவர்சிட்டியிலேருந்து பாஸ் அவுட் ஆகும் போதே இவங்களோட குவாலிஃபிகேஷன் இதுன்னு சொல்லி அவங்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை அது நாங்கள் ஃபுல் சம்பளமும் இல்லை யூனிவர்சிட்டியிலேருந்து வாராக்களுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சு ஒரு துறையில் ஒருத்தரை வளர்ச்சி அடைய வைங்க. இப்போ பல துறைகளில் டிகிரி முடிச்சு என்ன செய்கிறேன்னு ஆர்ட்ஸ் படித்தவங்க திருப்பி கொமர்ஸ் அப்படின்னு நிறைய துறைகளை தேடி போகிறாங்க. அங்கே போனால் வேலை இருக்குமா, அங்கே போனால் வேலை இருக்குமான்னு. அப்போ முழுமையான அறிவு இல்லை. ஒரு ஆஃபீஸராக இருந்தால் அவர் நிறைய துறையில் இருப்பார். ஆனால் ஒரு துறையில் ஒருத்தரை வளர்ச்சி அடைய வச்சால் மாத்திரமே இலங்கையினுடைய நாடு வளர்ச்சி அடையும், பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். பிள்ளைகளாகிய எல்லாருமே வளர்ச்சியோட சேர்ந்து இதுக்கு பிறகு எங்கட ஜெனரேஷனுக்கு பிறகு யாருமே பேனர் தூக்கிட்டு ரோட்டில் நின்று போராட்டம் செய்யவே கூடாது. அப்படி ஒரு சிஸ்டத்தை கவர்மெண்ட் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நம்பித்தான் நாங்கள் NPP அரசை தெரிவு செஞ்சுருக்கோம். ஏன்னா ஒரு நாலேஜ் உள்ள அரசு எங்களுக்கான எஜுகேஷன் வகையிலையும் சரி பொருளாதார வகையிலையும் சரி நாட்டை முன்னிறுத்தி செல்லுவாங்க அப்படின்றதான் எங்களோட நோக்கம். அந்த வகையில் எங்களோட நோக்கங்களை உதாசீனப்படுத்தாமல் விரைவான முறையில் அவசரமாக இந்த பட்ஜெட்டில் பட்டதாரிகளை சேர்க்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த பட்டதாரிகள் பேனர் தூக்காமல் பார்த்து கொள்றதும் இந்த அரசினுடைய பொறுப்புகளும் கடமைகளில் ஒன்றாக இருக்குது.